வேணும், பெர்மனன்ட் அலிமோனியும் வேணும் அவங்க கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அலிமோனி இந்த சென்ஸ் என்னன்னா அது எப்படி கால்குலேட் பண்ணப்படும், இங்கேயும் அவங்க வந்து ஃபேர் அண்ட் ரீசனபிள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பெட்டிஷன்ல வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கறத பார்த்துருப்போம். இங்கே ஃபேர் அண்ட் ரீசனபிள் மீன்ஸ் லைக் விஜயோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். அது எல்லாமே நமக்கு போக போக தான் வந்து டிசைட் ஆகும். ஏன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு, 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று ஃபேமிலி கேஸ் பொறுத்த வரைக்கும் இன் பர்சனாகவும் அப்பியர் ஆகலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயும் அப்பியர் ஆகலாம், த்ரூ அட்வொகேட்டும் நோட்டீஸ் வச்சு அப்பியர் ஆகலாம். ஓகே, ஸோ இவங்க அப்பியர் ஆகணும். அடுத்தது மீடியேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல. தென் கம்ஸ் தி ட்ரையல், தென் கம்ஸ் தி ஜட்மெண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது சங்கீதா அவர்கள் கேட்ட மாதிரி அவருக்கு சாதகமாக வரப்போகுதா, இதில் என்ன நடக்க போகுது இந்த கேஸில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதில் அந்த 2 குழந்தைகளின் வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கும்? கண்டிப்பாக இதில் நான் திரும்ப சொன்ன மாதிரி தான், நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு, நிறைய கணவன் மனைவி வந்துட்டு அவங்க சகிச்சுட்டு லைஃப்பை லீட் பண்ணுறதே வந்துட்டு ஒருத்தர் செய்கிற தவறுக்காக இன்னொருத்தர் அந்த குழந்தைகளோட லைஃப்பை எண்ணி மட்டும்தான். ஓகே, மேபி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு அவ்வளோ கேள்விகள் நம்ம வெளிலேருந்து கேட்கும் போது உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும்.